வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாயிண்டர்ஸ் டு ஆப்ஜெக்ட். உங்களுக்கு முதல்ல பாயிண்டர்ஸ்னால் என்னன்னு தெரியணும். அதுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாயிண்டர்ஸ் எப்படி ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ தான் முதல் முறையாக இந்த சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோஸை இங்கே இருக்கிற சஜஷன் பாக்ஸில் இங்கே வர்றதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, முதல்ல பாயிண்டர்ஸ் எதுக்கு ஆப்ஜெக்ட் கிடைக்கும் பார்த்தோம்னா, ரன் டைமில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆப்ஜெக்ட் பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். எப்போல்லாம் ரன் டைமில் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்ட் பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் பாயிண்டரை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டேட்டா மெம்பர்ஸையும் கிளாஸோட பப்ளிக் டேட்டா மெம்பர்ஸையும் மெத்தட்ஸையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ என்னோடய கிளாஸ் சாம்பிள் அப்படின்னு வைங்களேன். இதுக்குள்ளே நான் கிளாஸ்க்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, டெஃபினிஷன் கொடுக்கும்போது ஒரு ஃபார்ம் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ டெஃபினிஷன் கொடுக்குறோன்னு வைங்களேன், நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாம்பிள் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் எஸ்ன்னு க்ரியேட் பண்ணுவோம். இதே கிளாஸ்க்கு பாயிண்டர் க்ரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா சாம்பிள் பாயிண்டர் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டார் சிம்பிள் பின்னாடி வேரியபிள் நேம். ஓகே, அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது பாயிண்டர் வேரியபிளாக ஆக்ட் பண்ணும். ஓகே, இது என்ன பண்ணோம் அப்படின்னா பாயிண்டர் வேரியபிளாக ஆக்ட் பண்ணும். அப்புறம் பாயிண்டர் வேரியபிள் நார்மலாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் டேட்டா டைப்பில் இருக்க இன்னொரு வேரியபிளோட அட்ரஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கிளாஸ், அதாவது நம்ம ஆப்ஜெக்டோட அட்ரஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் பாயிண்டருக்கு அசைன் பண்ணலாம். ஆனால் ரெண்டுமே என்னவாக இருக்கணும் அப்படின்னா சேம் டேட்டா டைப்பாக இருக்கணும். ரெண்டுமே என்னவாக இருக்கணும், சேம் டேட்டா டைப்பாக இருக்கலாம். தென் டைனமிக்காக க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டைனமிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா பாயிண்டர் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ சாம்பிள் அப்படிங்கிற கிளாஸ்க்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைனமிக்காக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுவோம். அப்படி டைனமிக்காக க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்படி டைனமிக்காக க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணோன்னு வைங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக மெமரி டீஅலோகேஷன் போகாது. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா டெலிட் யூஸ் பண்ணணும். ஓகே, கீவேர்ட் டெலிட் யூஸ் பண்ணி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அலோகேட் பண்ணியிருக்க ஸ்பேஸை ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நார்மலாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் பாயிண்டர் க்ரியேட் பண்ணுறோம். நார்மலாக பாயிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வேரியபிளோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். இது என்ன பண்ணுன்னா ஆப்ஜெக்டோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணும். ஓகே, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ரெக்டாங்கிள் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். அதோட பப்ளிக் டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லென்த் அண்ட் வித்தை பாயிண்ட் பண்ணுறதுக்கு LNW யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அசைன், டிஸ்பிளே, ஏரியா, இந்த மூணுமே ரெக்டாங்கிள்ங்கிற கிளாஸோட பப்ளிக் மெத்தட். ரெக்டாங்கிள்ங்கிற கிளாஸோட பப்ளிக் மெத்தட் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அசைன், டிஸ்பிளே அண்ட் ஏரியா. இந்த அசைன் மெத்தட் எதுக்கு அப்படின்னா நம்மளோட லென்த் அண்ட் வித்துக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்பிளே மெத்தட் எதுக்கு லென்த்தையும் வித்தையும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஏரியா மெத்தட் வந்து ரெக்டாங்கிளோட ஏரியாவை கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? சரி, இப்போ ரெக்டாங்கிள் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன். அதை எப்படி க்ரியேட் பண்ணுவோம், ரெக்டாங்கிள் ஃபாலோட் பை ஒரு ஆப்ஜெக்ட் நேம், அண்ட் வித் செமிகோலன். இப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுன்னா முதல்ல என்ன ஆகும் அப்படின்னா மெமரி அலோகேட் ஆகும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதோட அட்ரஸ் 4000. ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கிற லொக்கேஷன் என்ன சொல்கிறேன், 4000 சொல்கிறேன். நம்மளோட ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அண்டர் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபை இதோட எல்லா பப்ளிக் டேட்டா மெம்பரும் மெத்தடும் என்னவாக இருக்கும், விசிபிளாக இருக்கும். ஓகே, எல்லா மெத்தடும் டேட்டா மெம்பர்ஸும் என்னவாக இருக்கும் அப்படின்னா விசிபிளாக இருக்கும். ஓகேவா? இப்போது ரெக்டாங்கிள் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் பாயிண்டர் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ரெக்டாங்கிள் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் பாயிண்டர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட் பாயிண்டருக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் ஆர். ஓகே, இந்த ரெக்டாங்கிள் கிளாஸோட ஆப்ஜெக்டோட அட்ரஸை அசைன் பண்ணுறேன். அப்போ என்னவாக இருக்கும், இந்த பாயிண்டரோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 இருக்கும். பாயிண்டரோட வேல்யூ 4000 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பாயிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் அவுட் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக இந்த பாயிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுற எபிலிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எபிலிட்டி இருக்குன்னு வைங்களேன், எப்படி ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இதில் இருக்க டேட்டா மெம்பர் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணுறனோ அதே மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா
இந்த ஆப்ஜெக்ட் பாயிண்டரை யூஸ் பண்ணியும் டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷனை என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, டேட்டா மெம்பர் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ரெக்டாங்கிள் அப்படிங்கிற கிளாஸில் இருக்கிற மெம்பர் ஃபங்க்ஷனை 2 வேல ரெஃபர் பண்ண முடியும். ஒன்று பை யூஸிங் தி டாட் ஆப்ரேட்டர் அண்ட் தி ஆப்ஜெக்ட். ஓகே, நம்ம நார்மலாக எப்போவுமே கால் பண்ணுற மாதிரி ஆர் டாட் அசைன், ஆர் டாட் டிஸ்பிளே, ஆர் டாட் ஏரியா, ஆர் டாட் லென்த், ஆர் டாட் எல், ஆர் டாட் டபிள்யூ. ஓகே, இப்படி என்ன பண்ண முடியும், டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி, அதாவது ஆப்ஜெக்டையும் அதோட டாட் ஆப்ரேட்டரையும் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், டைரெக்டாக கால் பண்ண முடியும். இன்னொரு வே அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோ ஆப்ரேட்டரையும் ஆப்ஜெக்ட் பாயிண்டரையும் யூஸ் பண்ணி, ஆரோ ஆப்ரேட்டரையும் ஆப்ஜெக்ட் பாயிண்டரையும் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பாயிண்டர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ணுவோம்ல ஸ்டார் பிடிஆர், அந்த மாதிரி இருந்தோம்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது இப்படி கிரியேட் பண்ணோம்னா ரெக்டாங்கிள் ஸ்டார் பிடிஆர் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் ஆர் அப்படின்னு அசைன் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஆரோ ஆப்ரேட்டர் பிடிஆர் ஆரோ அசைன், பிடிஆர் ஆரோ டிஸ்பிளே, பிடிஆர் ஆரோ ஏரியா. ஆக்சுவலாக இந்த ரெண்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல் சேம் தான். இந்த பாயிண்டர் யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா டைனமிக்காக நம்ம என்ன பண்ண முடியும், ஆப்ஜெக்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஓகே, டைனமிக்காக ஆப்ஜெக்ட் என்ன பண்ண முடியும், இன்டர்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அதை நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பார்த்துக்கலாம். ஓகே, இன்னொரு, அதாவது இப்போது பாயிண்டர் பிடிஆர்ன்றது என்ன அப்படின்னா, ஸ்டார் பிடிஆர் என்னென்னா ஆரை இன்னொரு வேலை பாயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற பாயிண்டர், இன்னொரு வேலை ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற வேரியபிள் தட்ஸா. நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த வேலையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கணும். ஏன்னா ஸ்டாரை கம்பேர் பண்ணும்போது டாட் ஆப்ரேட்டருக்கு ப்ரையாரிட்டி ஜாஸ்தி. அது என்ன பண்ணிடணும், ஸ்டாரை விட்டு பிடிஆர் டாட் அசைன் சொல்லி எரர் ரைஸ் பண்ணிடும். அதனால என்ன பண்ணும், இந்த பாயிண்டரை ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டோம்னா மட்டும்தான் இந்த வேலை நம்மளால் என்ன பண்ண முடியும், கால் பண்ண முடியும். ஸோ நார்மலாக ஆப்ஜெக்டை வச்சு எப்படி கால் பண்ணுறோமோ அதே வேலை கால் பண்ணலாம் பாயிண்டரை வச்சு. ஆனால் என்னவாக இருக்கணும், நம்மளோட பாயிண்டர் வேரியபிள் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா டாட் ஆப்ரேட்டருக்கு என்ன இருக்கும், ஹையர் ப்ரெசிடென்ஸ் தேன் இன்டராக்ஷன் ஆப்ரேட்டர். இந்த ஸ்டாரை விட என்ன இருக்கும், ஹையர் ப்ரெசிடென்ஸ் இருக்கும். அதனால என்ன பண்ணிடுவோம்னா பிடிஆர் டாட் அசைன் சொல்லி முதலே கால் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணுவோம், எரரை ரைஸ் பண்ணிடும். ஓகே, அதனால் என்ன பண்ணுவோம், இப்படி தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போ பேசிக்காக ஆப்ஜெக்ட் டு பாயிண்டர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், அதாவது நம்ம பார்த்ததையே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இன்னும் கிளியர் ஐடியா வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரெக்டாங்கிள் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, பாயிண்டர்ஸ் டு ஆப்ஜெக்டில் ரெக்டாங்கிள் கிளாஸ் நம்ம வீடியோவில் பார்த்த அதே இது தான், காப்பி தான் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஸ்பெஷலாக அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னென்னா மெயின் மெத்தட் எழுதியிருக்கேன். இந்த மெயின் மெத்தடில் முதல்ல என்ன பண்ணுறேன்னா ரெக்டாங்கிள் கிளாஸ்க்கு ஆர்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அசைன், டிஸ்பிளே, ஏரியா, இந்த மூணுமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் கிளாஸ்க்குள்ள ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அசைன் மெத்தட் வேல்யூஸ் லென்த் அண்ட் வித்தை அசைன் பண்ணுறதுக்கு, டிஸ்பிளே மெத்தட் அந்த வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுறது, லென்த் அண்ட் வித்தை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, ஏரியா இருக்குது, ஏரியாவை கால்குலேட் பண்ணுறது. இது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான வே. ஓகே, எப்போ நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பண்ணாலும் இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா லென்த் அண்ட் வித்தை டிஸ்பிளே பண்ணும், ஃபாலோட் பை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஏரியாவை டிஸ்பிளே பண்ணிடும், ரெக்டாங்கிளோட ஏரியாவை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட், அதாவது ஆப்ஜெக்ட் பாயிண்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், R1 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் பாயிண்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிளாஸ் நேம் ஸ்டார் பிடிஆர், கிளாஸ் நேம் ஸ்டார் பிடிஆர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆயிரும், ஸோ ஆப்ஜெக்ட் பாயிண்டர் க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஜெக்ட் R1 க்ரியேட் பண்ணுறேன். நம்மளால் எப்படி ஈஸியாக பாயிண்டர், அதாவது ஆப்ஜெக்ட் பாயிண்டர் வச்சு சுவிட்ச் ஓவர் ஆக முடியுது அப்படின்னு பார்க்குறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், இன்னொரு ஆப்ஜெக்ட். ஓகே, டைனமிக்காக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வேறு ஆப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் பாயிண்டரை வச்சு ரெஃபர் பண்ண முடியும். ஓகே, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன், 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம்னு சொல்லி R1 ஒரு ஆப்ஜெக்டும் R1 ஒரு ஆப்ஜெக்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ R1 ஆப்ஜெக்டை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அசைன் மெத்தடை கால் பண்ணுறேன். இப்போ இதோட லென்த் அண்ட் வித் என்ன சொல்கிறேன், 10 and 40 அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இந்த R1 ஆப்ஜெக்டோட அட்ரஸை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாயிண்டருக்கு அசைன் பண்ண போகிறேன். பாயிண்டருக்கு அசைன் பண்ணிவிட்டு அந்த பாயிண்டரை வச்சு R1 ஆப்ஜெக்டோட டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ண போகிறேன்.
ஓகே பாயிண்ட் வச்சு என்ன பண்ண போகிறேன் R1 மெத்தடோட டிஸ்பிளே மெத்தட். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் லென்த் அண்ட் வித்தை டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே லென்த் R1 ஆப்ஜெக்டோட லென்த் அண்ட் வித் அது என்னது 10 and 40 என்ன பண்ணணும் டிஸ்பிளே பண்ணணும். இப்போ பாருங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி கால் பண்ணது ஓகே லென்த் அண்ட் வித் அதோட ஏரியா. ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஆப்ஜெக்ட் பாயிண்டரை வச்சு கால் பண்ணுறேன். அப்போ R1 ஆப்ஜெக்டோட லென்த் அண்ட் வித்தை என்ன பண்ணிட்டோம் டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஓகே ஸோ கரண்ட்டாக பாயிண்டர் என்ன பண்ணுது அப்படின்னா என்னோட செகண்ட் ஆப்ஜெக்டை என்ன பண்ணுது பாயிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறேன் பாயிண்டரை சேஞ்ச் பண்ணுறேன். என்ன பண்ணியிருக்கேன் என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அட்ரஸை பாயிண்டர் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா செகண்ட் ஆப்ஜெக்டோட அட்ரஸை பாயிண்டர் பாயிண்ட் பண்ணிச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அசைன் தி ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பாயிண்டர். ஓகே ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட அட்ரஸை ஓகே பாயிண்டரில் அசைன் பண்ணுறது எதை பண்ணுறேன் அப்படின்னா அட்ரஸ் என்ன பண்ணுறேன் அசைன் பண்ணுறேன் நம்மளோட பாயிண்டர் வேரியபிளுக்கு. ஓகே அட்ரஸ் என்ன பண்ணுறேன் அசைன் பண்ணுறேன். இப்போ கால் பண்ணோன்னா இது என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட டிஸ்பிளே மெத்தடையும் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட ஏரியாவையும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட லென்த் என்னது 20 வித் என்னது 30 ஏரியா கால்குலேட் பண்ணுவா 600. அப்போ நம்மளோட பாயிண்டர் அதாவது பாயிண்டரை வச்சு ஆப்ஜெக்ட் பாயிண்டரை வச்சு அந்த வேல்யூஸ் கெட் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எதுக்கு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி டைரெக்டாக கால் பண்ணுது. இந்த லென்த் அண்ட் வித் எதை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் R1 ஆப்ஜெக்டோட அட்ரஸை பாயிண்டர் வேரியபிளுக்கு அசைன் பண்ணதுனால அடுத்து என்ன பண்ணேன் டிஸ்பிளே லென்த் வித் அண்ட் ஏரியா ஆஃப் R the first object using the pointer யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட அசைன் பண்ண வேல்யூஸ் என்னது 20 and 30. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 20 and 30 டிஸ்பிளே பண்ணுது. அதுக்கப்புறம் ஏரியாவை டிஸ்பிளே பண்ணுது. ஓகே ஸோ முதல்ல என்ன பண்ணுச்சு அதாவது ரன் டைம்லேயே சேஞ்ச் ஆகிக்குது பாருங்களேன். நம்மளோட பிடிஆர்ங்கிற பாயிண்டர் R1 ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிச்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது பாயிண்ட் பண்ணுது. ஸோ ரன் டைமில் அதால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக சுவிட்ச் ஓவர் ஆகிக்க முடியும். ஓகே ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா R1 ஆப்ஜெக்டை இங்கே திரும்ப நான் என்ன பண்ணுறேன்னா R1 ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுறேன். R1 ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் R1 ஆப்ஜெக்டோட அட்ரஸ் அசைன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் ஏரியாவை கால் பண்ணுறேன். ஓகே ஸோ ஏற்கனவே என்ன பண்ணுவோம் டிஸ்பிளே மெத்தடில் கால் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம் ஏரியாவை கால் பண்ணுறோம். ஏரியாவை கால் பண்ணோம்னா R1 ஆப்ஜெக்டோட வித் லென்த் அண்ட் வித் என்னது 10 and 40. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏரியாவை கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஓகே ஸோ 10 into 40 = 400 ரிசல்ட் வரணும். ஓகே வரேன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு செக் பண்ணலாம். அதை மாதிரி இன்னொரு வே பார்த்தோம். டாட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் ஆக்சஸ் பண்ண முடியும். டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணோம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்மளோட பாயிண்டரை மென்ஷன் பண்ணும். ஓகே ஸோ நம்ம பாயிண்டர் வேரியபிள் என்ன பண்ணும் இந்த மாதிரி சின்டாக்ஸில் யூஸ் பண்ணோம்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நம்மளால் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார் பிடிஆர் அதாவது பாயிண்டர் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செகண்ட் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே எதை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு செகண்ட் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அதோட அசைன் மெத்தடை கால் பண்ணுறேன். நியூ வேல்யூஸ் கொடுக்குறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2,4. ஓகே அது என்னது 2,4. இப்போ என்ன ஸோ இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் வேல்யூவை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த நியூ வேல்யூவுக்கு போயிடும். ஓகே எக்ஸிஸ்டிங் வேல்யூவை என்ன பண்ணுறோம் ரீப்ளேஸ் பண்ண அதாவது 10 and 40 என்ன பண்ணுறோம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு 2 and 4க்கு போயிடும். அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்பிளே மெத்தட் ஏரியா. ஓகே இந்த சிக்னேச்சரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் டிஸ்பிளே மெத்தடையும் ஏரியாவையும் கால் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுவோம் 2 into 4 8 ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ நிஜமாகவே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கா இல்லையாங்கிறத என்ன பண்ணிடலாம்னா R1 டாட் டிஸ்பிளே வச்சு கால் பண்ணணும்னு வைங்களேன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்தது என்னது ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி கால் பண்ணுறதுக்கான ரிசல்ட். அப்புறம் என்ன பண்ணுறோம் R1 ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் லென்த் அண்ட் வித் டிஸ்பிளே பண்ணுறோம். தென் அதே பாயிண்டருக்கு ஆரோட ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட அட்ரஸை பாஸ் பண்ணி அந்த பாயிண்டரை வச்சு என்ன பண்ணுறேன் லென்த் அண்ட் வித்தை டிஸ்பிளே பண்ணுறேன். அப்புறம் ஏரியாவை டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறோம் பாயிண்டரோட அட்ரஸை சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ R1 ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுற மாதிரி வச்சு அதோட ஏரியாவை கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட R1 ஆப்ஜெக்ட் தான் இப்போ அதாவது பாயிண்டர் எதை தான் பாயிண்ட் பண்ணால் R1 ஆப்ஜெக்ட் தான் அதுக்கு நியூ வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஸோ லென்த் அண்ட் வித் என்ன ஆயிடுது சேஞ்ச் ஆகிடுது. அப்போ ஏரியாவை கால்குலேட் ஆகுது. அது ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்த்தோன்னா ஆமாம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஓகே ஆமாம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஓகே ஸோ உங்களுக்கு
பாயிண்டர்ஸ் வந்து அதாவது பாயிண்டர்ஸ் டு ஆப்ஜெக்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ஓகே, அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு